அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் ஜூலை மாதம் 28ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி முழுமையான பலன்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் இதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னா துலாம் தராஸ், உங்களுடைய அன்பு எல்லையில்லாத அன்பு. ஒருத்தர் மேலே பாசம் வச்சிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த பாசம், அந்த உண்மையான மாறாத அன்பு என்றைக்குமே குறையவே குறையாதுங்க. உங்களுக்கே ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டால் கூட அவங்கள மன்னித்து, அது மட்டும் இல்லை தெரியாத பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சே செய்திருந்தால் கூட தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் உங்களை ஆறுதல் படுத்திக்கிட்டு அந்த பழைய அன்போடு இருக்கக்கூடிய அவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். ஆனால் உங்கள்கிட்ட என்னென்னா நியாயம் இருக்கணும், அநியாயம் இருக்கக்கூடாது. நீங்களும் தப்பு பண்ண மாட்டீங்க, அடுத்தவங்க தப்பு பண்ணினாலும் உங்களுக்கு பிடிக்காது. அது மட்டும்தான் உங்களுக்கு ஆகாது. பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நாம் நல்லா இருக்கணும்னு நினச்சி வாழ்கிறவங்கள இதெல்லாமே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உழைப்பு கொடுக்கணும். உழைப்புங்கிறது நீங்கள் எந்த இரவு பகல் பாட்ட சொன்னாலும் பாடுபடுவீங்க. வேலை இருந்தால் கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. லாபத்தை பற்றி கணக்கு போட மாட்டீங்க, செய்ய வேண்டிய கடமை பற்றி தான் கணக்கு போடுவீங்க. இன்றைக்கி அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அவ்வளோதான், தனியார் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்யக்கூடியவங்களும் அவங்கள தான், சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் அவ்வளவுதான். உழைப்பு உழைப்பு, அதுக்கப்புறம் தான் பலன். ஏன்னா உங்களுடைய ராசி நீதிமானுடைய ராசி, தராசு ராசி, நீதியின் அதாவது ஒரு அங்கம் துலாம் ராசி. அதனால தான் காலபுருஷ தத்துவத்தில் 7ஆவதாக உங்களுடைய ராசி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த 7ஆம் இடங்கிறது சர்வ சாதாரணம் கிடையாதுங்க. எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய இடம்தான் 7ஆம் இடம். கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும், அது மட்டும் கிடையாது, ஒரு நண்பர்களை சேர்த்து வைக்கக்கூடிய இடமும், அந்த அன்பை இணைக்கக்கூடிய இடமும் இந்த 7ஆம் இடம் உங்களுடைய ராசி துலாம் ராசி. அப்பேற்பட்டவங்க உங்களுடைய கடந்த சமீப காலகட்டங்களாக பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருந்தால் பார்த்தோம்னா நமக்கு மட்டும் ஏன் தெரியல இப்படியெல்லாம் பிரச்சனை வருது. இதுதான் உங்களுடைய பிரச்சனை. கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு வருவோம், அப்புறம் பார்த்தோம்னா திடீர்னு பார்த்தோம்னா அதை பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஜான் ஏர்னா மூலம் சரியது. 4 நாள் சந்தோஷமாக இருந்தால் 40 நாளைக்கு வேதனைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரங்கள் நடக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் அடுத்தவங்களுடைய உதவி நாடுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு என்னங்கிறது நீங்களே தீர்வு கண்டுபிடிக்கக்கூடிய திறமசாலிங்க இந்த துலாம் ராசிக்காரர். அப்பேற்பட்டவங்க பிரச்சனை ஒன்று சால்வ் ஆனால் இன்னொன்று ஆரம்பமாகுது. இது மாதிரி தொடர்ந்து சில அடிமேல அடிபட்டு சில கடினமான மன உளைச்சலுக்கு ஆளானவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். உங்களுடைய சாமர்த்தியத்தினால எல்லாமே சமாளிச்சுட்டு வந்தனாலும் சிலருக்கு பார்த்தோம்னா வேலையில் சில பிரச்சனைகள் சமீப காலமாக ஏற்பட்டிருக்கு. வேலை இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. ஒரு இடத்துல வேலை செஞ்சுங்க, ரொம்ப பிரபலமாக இருந்து அவங்கள உருவாக்குனேன், அவங்கள உருவாக்குனது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பொசிஷனுக்கு கொண்டுட்டு வந்து வச்சுட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தா அந்த இடத்துல தனக்கு ஒரு மதிப்பு இல்லை, ஒரு மரியாதை இல்லை. நேற்று வந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை இன்றைக்கி நமக்கு இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு தெரியல. இப்போ தான் சமீப காலமாக புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே நமக்கு கீழே இருக்கிறவங்கள நமக்கு போட்டியாளராக நினச்சி நாக்கில் உறவு நெஞ்சில் பகைங்கிற மாதிரி நேருக்கு நேர் வரும்போது
அன்பாக இருக்கிறாங்க. ஆனால் முன்னால் விட்டு பின்னால் என்னை வந்து சோதித்து பார்த்து என்னுடைய தரத்தை கெடுத்துட்டாங்க. ஆனால் தரம் கெடலை, தகுதி கெடலை, ஆனால் மனசை காயப்படுத்திட்டாங்க. அதனால் வந்து வேலையில் எனக்கு நிம்மதி இல்லைங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. சிலர்லாம் பார்த்தோம்னா வேலையை உதறி தள்ளிட்டு வந்திருப்பீங்க. இப்படியேப்பட்ட இடத்துல நான் வேலை செய்ய வேண்டியதில்லை. சிலர் காரணமே இல்லாமல் வேலையை உங்களை போக வச்சுருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பு அடைஞ்சிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கஷ்டங்களை சந்தித்ததில்லை. ஆனால் நான் சந்திச்சிட்டேங்க. ஆனால் இதுக்கு மாற்று வழி உண்டான ஒரு தேடலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி, அந்நிய பிரயாணம், தூரதேச பிரயாணம், நிச்சயமாக வெளிநாடு வெளி வாய்ப்புகள், புரியுங்களா, இடம் மாற்றங்கள், எதிர்பாராத திருப்திகரமான வேலை சம்பந்தப்பட்ட ஒரு சூட்சுமங்கள் ஆயக்கூடிய பயிற்சி துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி. வரக்கூடிய செப்டம்பர் 12ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மாறுதல்கள் நிச்சயமாக உண்டாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய இறைவன் வழிபாடு கண்டிப்பாக, அதாவது முருகரை வழிபாடு பண்ணணும். அந்த முருகர் வழிபாடுங்கிறது தமிழ் கடவுள், சரிங்களா. திருச்செந்தூர் முருகரை வழிபாடு நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எனர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகும். அதே நேரத்தில் யார் நமக்கு மறைமுகமாக இருந்து நம்மளுக்கு சில மோசங்கள் செய்தாங்களோ அந்த மோசடியிலிருந்து தப்பிப்பீங்க, அடையாளம் கண்டுபிடிப்பீங்க. குற்றம் செய்தவர்களுக்கு முன்னால் அதாவது ஒரு கம்பீரமாக நின்று சாதிச்சு காட்டக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு செவ்வாய் அருள் நிச்சயமாக கிடைக்கும். விவசாயத்துறையில் வேலை செய்துட்டு இருந்தவங்களுக்கு அப்படின்னா, ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேன், வெள்ளாமை வைக்கிறேன், விவசாயம் எல்லாமே பண்ணுறோம், பார்த்தோம்னா கடைசியில் ஒன்றுமில்லை, கடன்காரன் ஆகிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன். ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா? ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு இடத்துக்கு வர்றேன், வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பார்த்தோம்னா நேற்று வந்தவங்க அதை வேலையை முடிச்சுட்டாங்க. நமக்கு இல்லை, காமிக்கிறது நானாக இருக்கிறேன், வேலையை முடிக்கிறது சோழியை முடிக்கிறது மற்றவங்களாக இருக்கிறாங்க. என்னங்க கொடுமையாக இருக்குது. வியாபாரம் பண்ணுறேங்க, எல்லாம் முதலீடு போட்டு எல்லாம் போட்டு எல்லாம் வியாபாரம் செஞ்சிட்ருக்குறோம். நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம், அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் கடைசிட்டு நம்மக்கிட்ட இல்லை. நான் கடன் வாங்கி தான் சம்பளத்தை கொடுக்குற மாதிரி இதுதான் நிலைமை போயிட்டு இருந்தது. எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாதீங்க, சரிங்களா. இன்னொன்று சொல்ல போனோம்னா, உங்களுடைய வாக்கு ஸ்தானாதிபதி தொழில் மேலே, புரியுங்களா, பேச்சும் சரி, செயல்பாடும் சரி, முதலீடும் சரி, தனிப்பட்ட முறையில் செய்யுங்க. எக்காரத்தை கொண்டு கூட்டணி வேண்டாம், கூட இருக்கிறவங்கள முழுமையாக நம்ப வேண்டாம், வாக்குறுதி முன்கூட்டி கொடுக்க வேண்டாம். சட்ட சிக்கல் சம்மந்தப்பட்ட அரசாங்கத்துறையில் ஒரு கோர்ட்டு கச்சேரி பஞ்சாயத்து பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சட்ட சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் முயற்சிடுங்க. தைரியமாக துணிஞ்சு நின்று முயற்சிடுங்க. துலாம் ராசிக்கு ஜெயிச்சிருவீங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஈடு கொடுக்க மற்றவங்க கிடையாது. நீங்கள் நினச்சதை அடைஞ்சே தீர்வீங்க. துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் மாதமாக தான் இந்த பயிற்சி இருந்தாலும் அந்த செவ்வாய் தனஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல மறைந்திருக்கிறதுனால இறைவனுடைய அருள், இறைவன் வழிபாடு, சரிங்களா, இறைவனுடைய பக்தி, பொறுமை, கோபத்தை தவிர்த்துட்டு எதையுமே யோசித்து முடிவு எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு கண்ணுங்கருத்தமாக இருந்து செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும், சரிங்களா. இப்போ சொன்ன பலன் கோட்சார அடிப்படையில். அப்போது பிரைவேட் ஜாதகம் தான் முழுமையான செவ்வாயோடைய பலம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய பிறவி ஜாதகத்தை, பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஜாதகம் பார்க்கணுன்னாலும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி ஆன்லைன் மூலமாகவும் உங்களுடைய ஜாதகத்தை பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.